அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக கர்த்தரை தேடுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் எதிர்கொள்ளுகிற, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் யுத்த களத்தை போல இருந்தாலும் அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நாம் இன்னைக்கு சுருக்கமாக தியானித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 696வது பக்கம், சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும், உம்முடைய வலது கரமும், உம்முடைய புயமும், உம்முடைய புயமும், உம்முடைய முகத்தின் பிரகாசமும், உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது, அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தார்கள். அவங்க ஒரு சின்ன கூட்டம், அவர்கள் ஒரு எளிய மக்கள். அல்லேலூயா. அடிமைகளாக, பரதேசிகளாக, திக்கற்றோர்களாக சுற்றி திரிந்த ஜனங்கள். ஆனா அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேரரசுகள் எழும்பினது. எகிப்திய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம், பெர்ஷியா சாம்ராஜ்யம், இப்படி எத்தனையோ சாம்ராஜ்யம், கடைசியாக ரோம சாம்ராஜ்யம், இப்படி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், பேரரசுகள், எத்தனையோ ராஜாக்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அழிப்பதற்கு எவ்வளவோ அவங்க யுத்தங்களை செஞ்சாங்க. ஆனா எந்த யுத்தத்திலையும் அவங்க ஜெயிக்கல, இவங்க தான் ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப அதற்கு இந்த பதில் இந்த வசனத்துல தான் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டயத்தினாலே, தன்னுடைய வில்லுகளினாலே, தன்னுடைய அம்புகளினாலே அவர்கள் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, யுத்தங்களை ஜெயிக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதமே பத்தாது, அவங்களுக்கு ஆயுதம் செலுத்த கூட தெரியாது. அல்லேலூயா. அவர்கள் யுத்தத்தை பார்த்தால் மடிந்து போவார்கள் என்று சொல்லி அவங்க என்ன பண்றார்? ஆண்டவர் சுத்தி வனாந்தரத்தில் அனுப்புகிறார். அப்ப ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு பாதையும், எந்த இடத்துல போகணும், எப்படி நடக்கணும், எப்படி சந்திக்கணும், எல்லா மூமெண்ட்டுமே ஆண்டவர் என்ன பண்றார்? அவர்களை அணு அணுவாக, நேர்த்தியாக, அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த யுத்தமும் அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்தினாலே அவர்கள் ஜெயிக்கவில்லை. வாசிங்க, அதுல 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என்கிட்ட இருக்கிற கத்தியோ, என்கிட்ட இருக்கிற வில்லோ என்னை ஒரு நாளும் காப்பாற்ற போறது கிடையாது. அல்லேலூயா. கோலியாத்துக்கு விரோதமாய் சவுல் தாவீதை ஆயத்தம் பண்ணி அனுப்பும் போது எல்லா ப்ரொடெக்ஷனோட அனுப்புறான். ஒரு யுத்த வீரன் எப்படி போகணுமோ, தலைச்சீராவை கொடுக்குறான், கவசத்தை கொடுக்குறான், பட்டயத்தை கொடுக்குறான், பெல்ட் கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான். ஆனா அதை எல்லாம் போட்டு பார்த்தா அவனுக்கு என்ன இல்லை, நடக்க கூட முடியல. அவன் சின்ன பையன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கும். அதெல்லாம் போட்டு நடந்து போய் கோலியாத்தை யுத்தம் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அந்த யுத்த வியூகங்கள் அவனுக்கு தெரியாது. அந்த பட்டயத்தை எடுத்து உருவி அதை வீசுகிறது கூட என்ன தெரியாது, அவனுக்கு பழக்கம் இல்லை. அல்லேலூயா. என் வில்லை நான் நம்பேன். என்னுடைய பணமோ, என்னுடைய உழைப்போ, என்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியமோ நான் அதை ஒரு நாள் நம்புறதே இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கேன், நாளைக்கு நான் பெரிய ஆளா வந்துடுவேன், நான் கோடி கோபுரத்தை கட்டிடுவேன், சம்பாதிச்சிருவேன், சொல்லவே முடியாது. என்னைக்கு எப்ப எது நடக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய புய பலத்தினாலே, நம்முடைய திறமையினாலே ஒன்றையும் இந்த பூமியில நாம சாதிக்கவே முடியாது. நான் எதையாயிலும் சாதித்து விடுவேன் என்று சொல்லி நாம் ஆணவத்தோடோ இல்ல ஒரு கர்வத்தோடோ பேசுவதற்கு எந்த அளவும் இந்த பூமியில நமக்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா.
அப்போ நமக்கு எதுதான் அடைக்கலம் என்று சொல்லி பார்த்தால் 3 காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. 3 காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது. அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே, அவருடைய வலது கரத்தை ஓங்கிய பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா. மோசே தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி அந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டும் பொழுது அந்த செங்கடல் எப்படி ஆயிடுச்சு? காய்ந்து போன உலர்ந்து போன பாதையை போல. அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறபடினால் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கால் இடறி போகாதபடிக்கு நம்முடைய ஒவ்வொரு பாதையும் அவருடைய சித்தத்திலே, அவருடைய விருப்பத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறபடி நாம் நடக்கணும். அல்லேலூயா. அதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காரியத்தில் நாம் 3 சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம். இந்த 3 தான் அந்த ஜனங்களை காப்பாற்றியது. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவங்களுக்கு ரட்சிப்பு பாக்கியா இருக்கு. இன்னைக்கு அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் காப்பாற்றப்படணும். அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரே சட்டம். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம், புறஜாதியாருக்கு ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரே சட்டம். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு என்ன படுவாங்க? காப்பாற்றப்படுவாங்க. ரட்சிக்கப்படுதல் என்ன? காப்பாற்றப்படுதல். ஆர் யூ சேவ்டு? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை நல்ல ஈஸியா இருக்கும். ஆர் யூ சேவ்டு அப்படிமா. காப்பாற்றப்பட்டாயா, ரட்சிக்கப்பட்டாயா? அல்லேலூயா. அப்ப 3 காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 163வது பக்கம், அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று. போதும். அப்ப பிதாவாகிய தேவன் அவரை வலது கரத்தினாலே உயர்த்தினார். உயர்த்தினார்னா எப்படி? ஏரோப்ளேன்ல ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணாரா? பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது கரத்தினாலே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். எங்க உயர்த்தினார்? சிலுவையிலே உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஒரே பேரானாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்காக அனுப்பினார்? நல்லா வாழ்ந்து கல்யாணம் பண்ணி சொத்து சுகத்தோட குடும்பமா பிள்ளை குட்டியோட வாழையீடு வாழையாக சந்ததி சந்ததியாக நீ வாழ்ந்து சுகித்திரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு? இல்ல. அவருடைய ஆசீர்வாதமே என்ன? சிலுவை சுமப்பது. அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமங்களை நீக்க வேண்டும் என்றால் அவர் சபிக்கப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே பாவியாக, அவர் சிலுவையிலே பாவத்தை சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். நம்முடைய பேரப்புள்ள ஒருவேளை சாப்பிடலன்னா நமக்கு எவ்வளவு மனசு துடிக்குது. இவெல்லாம் 3 நாளா சாப்பிடாம இருந்தா சவளை பாஞ்சு, இவன் பிறந்த உடனே 3 நாளா சாப்பிடல, நல்லா விளையாடுவா ஆடுவான்னு ஒண்ணுமே சாப்பிடாது. இப்ப நம்முடைய பிள்ளை முகத்தை பார்த்து ஏதோ ஒரு காரியம் அது செய்யல, அது சாப்பிடல அப்படின்னு நம்ம முகம் எப்படி வாடுது? ஆனா பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை பாடுபடுவதற்காகவே, அடிக்கப்படுவதற்காகவே, அல்லேலூயா, ரத்தம் சிந்தப்படுவதற்காகவே அவரை மேலிருந்து கீழே அனுப்பி, அவர் சொல்ல செல்ல பிள்ளையா இருந்தார். மடியில செல்ல பிள்ளையா இருந்தார். செல்ல பிள்ளையா இருந்த அவரை என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க சிலுவையில. வாசிங்க அதே அதிகாரம் 2வது அதிகாரம் 23வது வசனம், அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும்
ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது கரத்தினாலே உயர்த்தி என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய கையை பிடிச்சு இழுத்து சிலுவையில உள்ளங்கையில் அவருடைய வலது கையிலும் இடது கையிலும் ஆணி அடிப்பதற்காக பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. உம்முடைய வலது கரம் அவரை ரட்சிக்கும். ஆனா அந்த வலது கரம் எங்க இருக்கு? இப்போ சிலுவையில ஆணி அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி செங்கடலை இரண்டாய் பிளந்து போட்டார். யோர்தானின் தண்ணீரை பிரித்து போட்டார். 31 ராஜாக்களை நிர்மூலமாக்கினார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ராஜ்யங்களையும் மண்ணை கவும்படியாக செய்தார். நேபுகாத் நேச்சாரை புல்லை மேயும்படியாக செய்தார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள பராக்கிரமத்தின் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி சிலுவையிலே ஆணி அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட, இன்றைக்கு நம்முடைய யுத்தத்திலே நாம் ஜெயிக்க, இன்றைக்கு சாத்தானோடு கூட இருக்கிற போராட்டத்தில் யுத்த களத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் காப்பாற்றப்பட, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய மரண கண்ணிகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் அவருடைய வலது கரம் எங்க உயர்த்தப்பட்டது? சிலுவையிலே உயர்த்தப்பட்டது. அந்த வலது கரத்தினாலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உள்ளங்கைகளை பார்க்கிறவன் அந்த கண்மலையின் வெடிப்பிலே நம்மை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயும் எலியாவும் என்ன பண்றாங்க? அந்த கண்மலையில போய் உட்கார்றாங்க. பயங்கரமான அதிர்வும் பயங்கரமான சத்தமும் கேட்கிறது. அல்லேலூயா. வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் போல பயங்கரமான சத்தம். அதற்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் எலியாவுடைய காதுகளிலே கேட்கிறது. அந்த கண்மலையின் வெடிப்பில நாம போய் உட்காரணும். அந்த சிலுவையின் காயத்துக்குள்ள போய் என்னைக்காவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த உள்ளங்கையில ஆணி அடிச்சு அந்த எலும்புகள் விலகி போய் அந்த சதைகளும் இரத்த நாளங்களும் அப்படியே துடிச்சு துடிச்சு அப்படியே இருக்கிற அந்த உள்ளங்கைகளை நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. தோமாவுக்கு காண்பிக்கிறார், பாரு என் உள்ளங்கையை பாரு. அவன் பார்க்கறான், பயப்படுறான், சந்தேகப்படுறான். சந்தேகப்படுவது இந்த உள்ளங்கையில உன்னுடைய விரலை போடு அப்படிங்கிறான். அவன் போடலை, அப்படியே உருகிறான். அந்த உள்ளங்கைகளை பார்த்து ஆணிகளால் கடாமப்படும்படியாக தன்னுடைய நேச உள்ளங்கைகளை ஒப்பு கொடுத்து அந்த கரத்தை பார்க்கும் பொழுது அப்படியே தோமா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய வலது கரத்தை நாம் பார்க்கணும். எனக்காக அல்லவா இந்த கரங்கள் அடிக்கப்பட்டது, எனக்காக அல்லவா இந்த உள்ளங்கை, இந்த அன்பின் கரம், இந்த நேச கரம், இந்த அணைக்கிற கரம் சிலுவையிலே அடிக்கப்பட்டது. ஆமென். அந்த வலது கரம் தான் உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே. ஆமென். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் பார்த்தார்னா அவருடைய முகம் எப்படி இருக்குது? நல்ல பிரகாசமுள்ள முகம், வெண்கலத்தை போல ஜொலிக்கிற ஒரு முகம். ஆனா இங்கே எப்படி இருக்கு? வாசிங்க. ஏசாயா 52:14. சாரி, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்க, அவ்வளவு அழகான ரூபம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அருமையான அந்த சரீரம், யாரும் பார்த்தா நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சாதுவான ஒரு தெய்வீக முகம், முகக்கலை. அல்லேலூயா. எப்படி இருக்குதா? அந்த கேடு அடைந்தது. ஆமென். செதைச்சு 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 அவருடைய முகத்தை என்ன பண்ணாங்க? பார்ப்பதற்கு அந்த கேடுல அப்படியே நம்ம வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவன் முன்னே நிர்ணயித்தபடி, அவருடைய தீர்மானத்தின்படி
இயேசுவை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஒரு கொலையை பார்த்து நாம துடிக்கிறோம். ஆனா 2000 வருஷத்திற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து ஏக மனதாய் அவரை சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி ஏக சத்தத்தோட ராஜாவுடைய தீர்ப்புக்கும் விரோதமாக அவங்க எழும்பி என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு மரிக்கவில்லை, இயேசு சாகவில்லை, கொலை செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். அல்லேலூயா. படுகொலை. அது எப்படி? ஒரே நேரத்தில் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்ட மாதிரியோ, இல்ல ஒரு கத்தி எடுத்து குத்துன மாதிரியோ, இல்ல தலையை வெட்டின மாதிரியோ, ஒரு செகண்ட்ல அல்ல, அணு அணுவாய் சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கடைசி அந்த 6 மணி நேரம் மகா கொடுமையான நேரம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் வேதனையை சகித்து அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 1-2 வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசுவை பார்ப்பதற்காக சகை அங்கே எங்கே ஓடுறான். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவர் அற்புதராமே, அவர் தீர்க்கதரிசியாமே, அவர் வல்லமையுள்ள தேவனாமே என்று சொல்லி தெரு தெருவாய் அவரை ஓடி பார்க்க வகை தேடினான். ஆனால் அந்த சகேயு சிலுவையிலே அவருடைய முகத்தை பார்க்க அவன் ஒருவேளை வந்திருந்தானால், சிலுவைக்கு வந்திருந்தான்னா, அந்த இடத்துக்கு வந்திருந்தான்னா, அவருடைய முகம் பார்ப்பதற்கு அவ்வளவு கொடிதா இருந்தது. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ வேதனையா இருக்கும். அவ்வளோ அப்படியே ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கவே மாட்டாங்க. இந்த இரத்த கலரியா இருக்கிறது பார்த்தா அவங்களுக்கு தலைவலி வந்துடும், பயந்துருவாங்க. இருதயம் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிரும். இந்த கொலை சம்பவம், அவரை பார்ப்பதற்கு நம்முடைய முகம் விரும்பாது, அப்படியே திரும்பிடுவாங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே நான்லாம் பார்ப்போம், எனக்கே ஒரு செகண்ட் அப்படியே நின்றும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சட்டையை போட்டுட்டு பேண்ட்டை போட்டு நல்லா நல்லா சேலையெல்லாம் கட்டிட்டு ஜாலியாக இருக்கணும். ஆனால் அது பாருங்க, அது ஒரு நிமிஷம் ஒரு நொடி ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கினா அது பாருங்க பார்ப்பதற்கு அந்த கேடாக மாறிவிடுகிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் அதை நிர்ணயித்திருந்தார். அதான் அங்கு காரியமே. அதற்காகவே அவர் முன் அறிவிப்பின்படி அவர் சொல்லி வைத்திருந்தார். அது யார் கையில? நல்லவன் கையில கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரனுடைய கைகளிலே அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள். நல்லவன்னா கூட 4 அடி அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? இறக்கத்துல விட்டுருவான். போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. இன்னொரு போலீஸ், விடுப்பா பாவம், ஏதோ சாப்பிடட்டும், தண்ணி நீ வாங்கி கொடு அப்படிம்பாரு. நான் பார்த்துருக்கிறேன் ஸ்டேஷன்ல. ஆனா பாருங்க, அவரை சுற்றி இருந்த ஒருவனுக்கும் கொஞ்சம் கூட இரக்க சுபாவமே கிடையாது, தயவே கிடையாது. மிகவும் கொடுமையானவருடைய கையில், அக்கிரமக்காரருடைய கைகளிலே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் முன் அறிவித்து அவர்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். அந்த முகத்தின் பிரகாசம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த முகத்தை நோக்கி இன்னைக்கு தான் பாட்டு பாடுறோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு, அப்படியே ஆப்போசிட். அல்லேலூயா. அந்த கேடு அடைந்திருந்தது. ஆனால் அந்த முகத்தை தான் நாம் பார்க்கணும். அல்லேலூயா. அழகு இழந்த, சௌந்தரியம் இழந்த, பார்க்கத்தகாத அந்த முகத்தை நாம நோக்கி பார்த்தா தான் ரட்சிக்கப்படுவோம். வேற அவங்கள போய் பார்த்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அவங்க அந்த ஐடியா கொடுத்தா, அவங்கள போய் பார்த்தா சரியாயிரும், அந்த எம்எல்ஏ போய் பார்த்தா சரியாயிரும், இந்த கவுன்சிலரை போய் பார்த்தா, அவங்க முகத்தை பார்த்தா சரியாயிரும் சொல்லுவாங்க. ஏன் முகத்துக்காகவாவது இறங்கக்கூடாதா சொல்லுவாங்களா இல்லையா? ஏதோ பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, அவங்க அப்பாக்காரு போய் கெஞ்சுவாரு, ஏன் முகத்துக்காகவாவது அவனை விடுங்க. ஆமா,
நம்முடைய அப்பா முகத்துக்காகத்தான் நம்மை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். அது என்ன முகம்? அந்த கேடு அடைந்த முகம், பார்ப்பதற்கு தகாத முகம், சௌந்தரியம் இல்லாத அந்த முகத்துக்காகத்தான், அவர் முகத்துக்காக தான் இன்னைக்கு நீங்களும் நாமும் பிழைச்சிருக்கிறோம். செதைச்சு போன, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற, வேர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிற அந்த முகத்துக்காகத்தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குல இல்லாட்டி நாம என்னைக்கும் நிர்மூலமா போயிருப்போம். அவர் மாத்திரம் சிலுவையில ரத்தம் சிந்தல அப்படின்னா, அவர் முகம் மாத்திரம் அந்த கேடு அடையல அப்படின்னா, இன்னைக்கு நாம என்ன இருப்போம்? சின்னாபின்னமா போயிருப்போம். நம்மை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லாம ரொம்ப வேதனையான கட்டத்துல நாம் இருப்போம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. இப்ப அவருடைய முகத்தை பார்த்தோம், அவருடைய வலது கரத்தை பார்த்தோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். புயம் என்று சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், ஷோல்டர்ல இருந்து ஆம் எல்லாமே. அந்த இங்கிலீஷ் பைபிள்ல புயம் என்ற வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஜாயிண்ட் தான் இந்த தோள்பட்டை. அல்லேலூயா, ஆர்ம்ஸ். அப்போ அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய கர்த்தத்துவம் என்றால் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. தர்மகர்த்தா அப்படிங்கிறான். தர்மகர்த்தான் என்ன? அவர் நிர்வாகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவருக்கு தோள்ல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு என்ன? சுமை என்ன? சிலுவையை தோளிலே சுமப்பது. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல உங்களையும் என்னையும் அவர் தோளிலே எப்படி சுமந்தார் என்றால், அந்த பாரமான சிலுவையை தன்னுடைய தோளிலே சுமந்தது உங்களையும் என்னையும் சுமந்ததற்கு ஈடாகும். அவர் மாத்திரம் அந்த சிலுவையை சுமக்கல அப்படின்னா, அந்த சிலுவையை குறித்து எவ்வளவோ நமக்கு ஒரு மெசேஜ் கூட வந்தது. அது எவ்வளோ வெயிட்டு, அது எவ்வளோ ஹைட்டு, அது எப்படிப்பட்டது, அதை எப்படி சுமக்க முடியும், அது ஒரு மனுஷனால தூக்க முடியுமா, அதை அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாரு, எப்படி போனாரு, அந்த பாதை எப்படிப்பட்டது, அந்த கொல்கொதா மலை எப்படிப்பட்டது, அது கல்லும் மேடுமாக முள்ளும் குறுக்குமாக இருந்த அந்த பாதையில அவர் என்ன ஷூ போட்டு போனாரா? இல்ல, வெறும் காலோட அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். எப்படி? தோல்ல. அது கொஞ்ச நேரம் அந்த அரிமத்தி ஊரானாகிய சிரேனேவா ஏதோ ஒரு பேர் வருமே, யோசேப்பு, சிரேனே ஊரானாகிய யோசேப்பு, அவர் சிலுவை அந்த தோல் சுமக்க முடியாம ஒரு இடத்துல கீழே அப்படியே தள்ளாடி விழுகும் பொழுது அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த அந்த யோசேப்புடைய தோல்ல வைக்கிறாங்க. அவனால தூக்க முடியல, அவனால சுமக்க முடியல. அல்லேலூயா. அதை சுமப்பதற்கும், அதை இழுத்து செல்வதற்கும், அதில் அடிக்கப்படுவதற்கும் தகுதியான ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்ப அந்த தோள், அந்த ஓங்கிய புயம், அந்த சிலுவையை சுமப்பதற்கான பலன் அவருக்கு இருந்தபடினாலதான் இன்றைக்கு இந்த யுத்தத்தை ஜெயிக்க அந்த பாரமான சிலுவையை சுமந்த அந்த ஓங்கிய புயம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இந்த சிலுவையை தூக்க முடியாது, இந்த சிலுவையை என்னால சுமக்க முடியாது, யாராவது தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த ஓங்கிய புயம், திடகாத்திரமான அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, அந்த நிதானம், என் ஜனங்களுக்காக இதை நான் சுமந்தால்தான், இதை இந்த கர்த்தத்துவம் என்னுடைய தோளின் மேல் இருக்கிறது, இந்த பொறுப்பை, இந்த கர்த்தத்துவத்தை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வேறு யாருடைய தோளையும் மாற்றி வைக்க முடியாது. இந்த சுமையை வேறு தோள்ல மாற்ற முடியாது. இதற்காகவே என்னுடைய தோள் உருவாக்கப்பட்டது. இந்த கர்த்தத்துவம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி அவர் சாத்தானுடைய யுத்த காலத்துல
அவர் பட்டயத்தை தூக்குவதற்கு பதிலாக சிலுவையை தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. அவருடைய யுத்தத்தினுடைய டாக்டிக்ஸ் எல்லாம் வேற. ஆமென். அவர் யுத்தம் செய்யக்கூடிய முறைகள் வேற. அவர் உருவிய பட்டயத்தோடும் ஓங்கிய ஈட்டியோடும் ஆமென் நானேற்றிய வில்லோடும் கூட அவர் யுத்தம் செய்கிறவர் அல்ல. அவருடைய யுத்தம் அன்பின் யுத்தம். ஆமென். உருகாதோ நெஞ்சம், உடைக்கப்படாத உள்ளம். அந்த சிலுவை காட்சியை பார்த்து பாடல் வரிகளை நம்ம பாடுறோம். அல்லேலூயா. அப்ப அந்த சிலுவையை தன்னுடைய தோளிலே சுமந்து சென்று உங்களையும் என்னையும் அவர் இந்த சாத்தானுடைய யுத்த களத்துல ஜெயிப்பதற்காக அந்த பொறுப்பு அவருடைய தோளின் மேல் இருந்தது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:3. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் உற்சாகமா இருங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் என்னை கொண்டு சென்றார். அந்த கடைசி பகுதியை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அது மேல உள்ளதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அந்த கடைசி வரியை மட்டும் நீங்க நல்லா உற்று நோக்கி பாருங்க. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கசாப்பு கடைக்கு போறீங்க இல்லையா, கறி கடைக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கறி கடைக்கு முடிச்சூர்ல இருக்கும்போது நான் ஒரு இடம் கறி கடைக்கு போயிருந்தேன். நிறைய இடம் போயிருக்கிறோம். அன்னைக்கு ஒருத்தர் கொத்துக்கறி வாங்குறார். கொத்துக்கறின்னா என்ன? கைமா, மின்ஸு, புரியுதா? ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போனீங்கன்னா கொத்துக்கறி கிடைக்காது. ஏன்னா அது செய்யறதுக்கு லேட் ஆகும். இடை நாட்களில் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி போடுவாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தில் பாதி துண்டு இருக்கும் தெரியுமா? மரத்தினுடைய அந்த அடிவாரம், அந்த பேஸ், அந்த அடி மட்டும் துண்டு இருக்கும். அதில் தூக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த கறியை போடுவாங்க. அந்த பெரிய அந்த கசாப்பு கடைக்காரன் கத்தி பார்த்துருக்கீங்களா? நல்ல பெருசாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை 2 கையில் பிடிப்பார். அவர் பிடிச்சி நங்கு 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 போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருப்பார். இந்த முட்டை பரோட்டா போடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? 2 கையில போட்டு அது ஒரு மியூசிக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மியூசிக்காகவே போய் கொத்து பரோட்டா வாங்குறது. இந்த 2 டம்ளர் வச்சுக்குவாங்க. இல்லாட்டி ஒரு சிலர் 2 அந்த குத்துறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. பயங்கர ஷார்ப்பாகவும் இருக்கும், அது வெயிட்டாகவும் இருக்கும். அதை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறது இல்லை. அந்த பாருங்க, அந்த கறி என்ன ஆயிருன்னா அப்படியே பீஸ் பீஸா அப்படியே செதஞ்சு போய் அதை போட்டு திருப்பி திருப்பி அப்படியே போட்டு அப்படியே கையில் அள்ளுவார், மறுபடியும் அதை போடுவார், போட்டு அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த கறியை பார்க்காதீங்க, அதில் போட்டு கொத்துறாரு பார்த்தீங்களா, அந்த கறியை பார்க்காதீங்க. அதுக்கு அடியில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரம், அந்த உட்டு. அந்த உட்டு இல்லைன்னா, அந்த மரம் இல்லைன்னா அந்த கறியை அப்படி பக்குவமாக வெட்ட முடியாது. அந்த கறியை அவ்வளோ நைஸாக அப்படியே சும்மா கட்லெட் போடுறதுக்கு, அப்படியே அந்த கறியை கைமா வாக்குறதுக்கு அந்த மரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது. பாவத்தை நல்லா கவனிங்க, பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த கரியை வெட்டுவதற்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு அடித்தளம் வேணும், ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ் இல்லைன்னா அந்த கரியை அப்படி வெட்ட முடியாது. அப்ப கிறிஸ்துவாகிய மாம்சம், கிறிஸ்துவாகிய சரீரம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் அந்த உட்டு, அந்த மரம். அந்த மரத்தின் மேலே, அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மேலே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போட்டு
அவருடைய மாம்சத்துல, அவருடைய பேஸ்ல, அவருடைய அடித்தளத்துல, அவருடைய அஸ்திவாரத்துல உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பிதாவாகிய தேவன் போட்டு அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த மரம், அந்த பேஸ், அந்த அடித்தளம் ஒன்றும் செய்யல, ஆனா அதுவும் அடிபடுது. பாத்தீங்களா? ஒவ்வொரு கொத்தும், அந்த கசாப்பு கடைக்காரன் போடுகிற ஒவ்வொரு வெட்டும், ஒவ்வொரு கொத்தும் அந்த கரி மேல படுறத காட்டிலும், அந்த கரி மேல படுவதை காட்டிலும் அந்த மரத்து மேல படுது பாருங்க, அதுதான் ரொம்ப கொடூரமா இருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? மாம்சத்திலே, யாருடைய மாம்சத்திலே? மாம்சம்னா நீங்க அந்த கரியை நினைக்க கூடாது. கிறிஸ்துவனுடைய சரீரம் மரம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை, கிறிஸ்துவனுடைய உடலை. அல்லேலூயா. கரி என்னது? உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம், அகில உலகத்தினுடைய பாவத்தையும். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்போ பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் தாங்கினது. பாருங்க, அந்த கேடடைந்த முகம், அந்த கிறிஸ்துனுடைய மகிமையான சரீரம் எதற்கு அடித்தளமாக போடப்பட்டது? பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதுதாங்க ரட்சிக்கும். அவர் மாத்திரம் அந்த பாவத்தை அடிப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, அந்த மரம், அந்த கரியை சுக்குநூறாக, அது அவ்வளவு டேஸ்டாக, சுவையாக மாறுவதற்கு அந்த மரம் தன்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, அது ஸ்டீல்ல கூட போட முடியாது, வேற இரும்புல கூட போட முடியாது, மரத்துல தான் போடுவாங்க. எல்லா கறி கடையிலையும் அந்த கரியை வெட்டுறதுக்கு மரம் தான் போடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றப்படுவதற்காக தன்னுடைய சரீரத்தை. ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியில போனாதான் நீங்க நல்லா வாழ முடியும். ஏசி எப்படி தெரியுமா வேலை செய்யுது? ஏசி நீங்க நல்லா உள்ள ஜாலியா கூலா இருக்கீங்களா, அது எப்படி தெரியுமா வேலை செய்யுது? உள்ள இருக்கிற வெக்கைய அது வெளியில அனுப்புது. நீங்க ஏசிக்கு வெளியில போய் என்னைக்கா நின்று பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படியே அனலா இருக்கும். அந்த கம்ப்ரஸ்ல இருந்து வெளியில வர்ற அந்த ஹீட் எங்க இருந்து வருது? உள்ள இருக்கிற வெக்கையெல்லாம் அது உறிஞ்சி அப்படியே வெளியில அனுப்பும் போது உள்ள டெம்பரேச்சர் என்ன ஆயிருது? குறைஞ்சிருது. அதுதான் ரகசியம். தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெக்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த அக்கிரமம், அந்த மீறுதல் எல்லாம் வெளியில எடுக்கும் போது உள்ள என்ன ஆயிருது? அப்படியே கூல் ஆயிருது. அல்லேலூயா. உங்கள் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு தன்னுடைய மாம்சத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வலது கரத்தினாலும், ஆமென், அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனா அந்த முகம் கேவலமாகும், அந்த கேடடைந்து ரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி கூட பார்ப்பதற்கு நிம்மதியாக இல்லை, பார்ப்பதற்கு அவ்வளவு சௌந்தரியமாக இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவர் ஓங்கிய புயத்தோடு இருந்தார். இன்றைக்கு அவர் ஓங்கிய புயத்தோடு சிலுவையை சுமந்தார். அவருடைய முகத்தின் பிரகாசம் அன்றைக்கு அவர்கள் ரட்சித்தது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் அந்த கேடடைந்த முகம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு இருதயத்தை தொட்டதுன்னு தெரியல, ஆனால் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயத்தை தொட்டது. ஆமென். அதுவும் விசேஷமாக மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்கிற அந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அப்படியே எவ்வளவாய் அவர் சித்திரவதைப்பட்டிருப்பார். ஆமென். நீங்க போய் கறிக்கடையில போய் நின்று பாருங்க, அந்த கொத்துக்கறி போடுற ஸ்டைலை மட்டும் போய் நீங்க பாருங்க. அப்படியே நீங்க சிலுவையின் காட்சியை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அந்த கறியை கொத்துற மாதிரி சிலுவை மரத்துல அவரை போட்டு கொத்தி எடுத்தாங்க. ஆமென். அவரை கொத்தல, உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அகில உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் மேல் சுமத்தி அந்த பாவத்தை தான் அவங்க கொத்துக்கறி போட்டாங்க. அதற்கு அடித்தளமாக, அதற்கு அஸ்திபாரமாக, அதற்கு பேஸாக தன்னுடைய சரீரத்தை அவர் கொடுத்தார்.
யாராவது அதை வாங்கித்தான் ஆகணும். யாராவது அந்த பாவத்தை சுமந்துதான் ஆகணும். அதை சுமக்கக்கூடியது பரிசுத்த பலியாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருந்தால் அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி. பாவத்தை சுமந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்க, விடுதலையாக்க அவருடைய ஓங்கிய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் அவருடைய வலது கரமும் எல்லாம் சிலுவையில ஒன்றுமில்லாமல் சிதைக்கப்பட்டது. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, தூக்கி எடுப்பதற்காக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.